யாக்கோபு 3 அதிகாரம் 8 முக்கியமான ஒரு வசனம் இருக்கு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஒரு குடும்பம் ஏன் பிரிஞ்சு போகுது? ஒரு குடும்பத்துக்குள்ள ஏன் அதிகமான பிரச்சனை வருது? ஒரு குடும்பம் ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை? கணவன் மனைவிக்குள்ள ஏன் ஒரு பிரச்சனை உருவாகுது? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா பொல்லாங்கு. ரெண்டாவது, நாவுல என்ன இருக்கு அப்படின்னா சாவுக்கேதுவான விஷம். இது எல்லாமே பொல்லாங்கு. சில குடும்பத்திலே மரணம் வரிய போகுது. அது எதனால அப்படின்னா பேசின வார்த்தைகளினாலே. ஒரு குடும்பம் மரணத்துக்கு நேரா ஏன் போயிட்டாங்க அப்படின்னா சண்டை போடும்போது சாவுக்கு நேரா வழி நடத்துற மாதிரி சில வார்த்தைகள், ஆபத்தான வார்த்தைகள். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. இப்படி ஒரு குடும்பம் வார்த்தைகளினாலே வீட்டுல யாரையாவது காயப்படுத்திட்டு இருந்தால் அந்த குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாத தடை காணப்படும். ஏன்னா வீட்டுக்குள்ள வருவாங்க, வீட்டுக்குள்ள வந்த உடனே இந்த கடினமான வார்த்தையை பேசி வீட்டுக்குள்ள சண்டை போட்டுருவாங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா அன்பே இருக்காது. ஒரு குடும்பம் அன்பா இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். 9-10 ஆகிய வசனங்களிலே, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. யாக்கோபு 3 அதிகாரம் 8-10 ஆகிய வசனங்கள். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுமான விஷம் நிறைந்ததுமா இருக்குது. இப்ப விஷம் எங்க இருக்கு அப்படின்னா நாவுல இருக்கு. நிறைய குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா நாவினாலே பிரச்சனை, சிந்தனையினாலே ஒரு பொல்லாங்கு, இருதயத்துக்குள்ள ஒரு பொல்லாங்கு, நாவுல பேசுற வார்த்தையில ஒரு பொல்லாங்கு. அப்ப நம்ம எதை யோசித்து பார்க்கிறோம் அப்படின்னா சிந்தனை, இருதயம், நாவு, இதுல எங்கேயாவது பொல்லாங்கு நிறைந்த காரியம் இருக்கா? இதை நம்ம கண்டுபிடிக்கணும்.